கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையைப் போல் சொஸ்தமாயிற்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வியாதிகளையும் சுகமாக்கும் வல்லமையுள்ள தேவன். அவர் நம்முடைய தேவனாகத்தான் இருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்பேற்பட்ட வியாதியானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய வியாதிகளை சுகமாக்க முடியும். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அப்பொழுது அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்தவுடன் அவனை சுகப்படுத்த வேண்டுமென்று விரும்பினார். ஆனால் அன்றைக்கு அது ஓய்வு நாளாயிருந்தது. யூதர்களுடைய முறைமையின்படி ஓய்வு நாளிலே ஒரு சுஸ்தமாக்குறது அவர்களுடைய சட்டப்படி செய்யக்கூடாது. அப்பொழுது இயேசு அவனை சுகமாக்குவார் என்று அறிந்து பக்கத்தில் இருந்தவர்கள், ஓய்வு நாளில் சுகமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், உங்களுக்கு ஒரு ஆடு இருக்கிறது, அது ஓய்வு நாளிலே குழியில் விழுந்ததென்றால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டீர்களா? ஆட்டை பார்க்கலும் மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவன். ஆகையால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொல்லி அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். உடனே அந்த கை மறு கையைப் போல சுகமாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நாம் வியாதியாயிருக்கிறதே அவருக்கு இஷ்டமில்லை. அதாவது நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறார். அப்படியானால் நாம் ஏன் வியாதியோடு இருக்க வேண்டும்? இங்கே நாம் பார்க்கும்பொழுது இந்த மனிதனிடத்திலே சொன்னார், உன் கையை நீட்டு. உடனே அவன் கீழ்ப்படிந்து, அந்த கையை நீட்ட முடியாது, அதில் செயலிழந்த கை, ஆனால் அந்த கையை நீட்டு என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதலுக்கு முன்பதாக அந்த மனிதனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. அதனால்தான் இயேசு சொன்ன உடனே அந்த மனிதன் கீழ்ப்படிந்தான். அந்த விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பும் அவனை கீழ்ப்படிய வைத்ததினால் உடனே அவன் கையை நீட்டின உடனே அந்த கை மறு கையை போல் ஆயிற்று. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, இங்கே வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. பதிலாக வார்த்தையை சொன்னார், உன் கையை நீட்டு என்று. அந்த வார்த்தை அங்கே சுகமடைய செய்ததென்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வியாதி நம்மை விட்டு அகன்று போகிறது. நம்முடைய அனுதின வாழ்விலே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம், கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் சுகத்தையும் பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள் கர்த்தர் எங்களை சுகப்படுத்துகிறவர் என்றும் உம்முடைய வார்த்தை எங்களை சுகப்படுத்தும் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து தியானித்து கீழ்ப்படிந்து சுகத்தை பெற்று உமக்கன்று சாட்சிகளாய் வாழ உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.